நம்ம எல்லாரும் விசுவாசிகள் என்று சொன்னாலும் ஒரு ஆரோக்கியமான விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் யோவான் 1:12 அழகாக சொல்லுகிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற நேரத்தில் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே பரலோகம் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளை என்கிற அந்த அங்கீகாரத்தை முதலாவது கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று சொல்லி நாம் அவரை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த விசுவாசம் என்பது நல்ல ஒரு வலுவான ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காரியமா அவரோட சொல்லிட்டு கிளம்பு போயிட்டே இருங்க, அவர் பார்த்துக் கொள்வார். எதை எப்படி என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். அது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். அதுல உண்மை, பரிசுத்தம், தேவனுடைய நீதி, அன்பு எல்லாம் அதில் நிறைந்திருக்கும். ஜபித்து விட்டு நம் மனம் போல செயல்படுவதல்ல, அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக அவருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகவே அவர் நினைச்சாரு காணப்படுகிறார். அப்ப தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தால் உதவி வராதா என்று கேட்டால், அவரை நாம் விசுவாசிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சில உதவிகளை செய்கிறார். துவக்க காலங்களில் அவரே தேவன், அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர் என்கிறதை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அறிந்து கொள்வதற்கு சில அற்புதங்களை, சில அடையாளங்களை தேவன் செய்கிறார். அதுல வேதத்தில் நம்ம என்ன செய்றோம், அதை பார்க்கிறோம். அதே போல விசுவாசத்தின் அடிப்படையிலையும் நான் அவரை விசுவாசித்தேன் அப்படி சில நன்மைகளை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இவைகள் எல்லாம் மிக 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 சதவீதத்தின் அடிப்படையில் மிக மிக குறைவு. ஆனால் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ளாக வந்து அவரோடு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உறவு, அந்த உறவில உண்மைத்தன்மையின் அடிப்படையில் தேவனுடைய உதவிகள் நமக்கு எப்படி எந்த செய்கிறது, ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை அனுபவமாக்கி வெற்றியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக வாழ்கிற அந்த அனுபவமே எங்கே கிடைக்கிறது என்றால் அவருடைய பிள்ளை என்கிற அந்த உறவின் அடிப்படையில் வருகிற உதவிகள். இந்த ஆசீர்வாதங்கள் வருகிற நேரத்தில் அதை நாம் அனுபவமாக்கி அவருக்கு மகிமையை செலுத்துவோம்.